தமிழ்நாட்டில் நடக்க இருக்கின்ற இந்த இடைத்தேர்தலுக்கு உண்டான நியூஸ் எல்லாமே போய்கிட்டே இருந்தது. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு நியூஸ் வந்தது. அதாவது எதிர்கட்சிகள் சார்பில் ஒரு பர்டிகுலர் தொகுதியில சீமான் அவர்களை ஒரு காமன் கேண்டிடேட்டா எல்லாரும் சேர்ந்து நிக்க வைக்க போறாங்க. அந்த ஒரு தொகுதியில மற்ற எதிர்கட்சிகள் யாருமே நிக்க போறது கிடையாது. டிவிகேக்கு எதிராக ஒரு ஒத்தை எதிர்கட்சி தலைவரா சீமானை வந்து நிக்க வைக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு அதிசயமான நியூஸ் வந்தது. இது அதிசயமான நியூஸ் இல்லடா, இது வந்து ஒரு அவமானகரமான நியூஸ். ஏன்னா சீமான் அண்ணன் யாரு? இந்த தமிழினத்தின் ஒத்தை நம்பிக்கை, இந்த திராவிடத்தை வேற இருக்க வந்த ஒரு தலைவன். இவர் இது எப்படா வந்து திராவிட கட்சிகளோட ஆதரவுல வந்து நிப்பாரு? அதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் ஒரு ரூமரான நியூஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீமானந்தன் ஒரு திருமணத்துல MK ஸ்டாலினோட போயிட்டு பேசிக்கிட்டு ஒரு குஜிலி மஸ்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது கூட ஒரு கோயின்சிடென்டா தான் இருக்கும். இவரும் கல்யாணத்துக்கு போயிருக்காரு, அவரும் வந்திருக்காரு. சோ எதார்ச்சியா மீட் பண்ணிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாக்கா, இப்ப அண்ணன் வந்து ஒரு புது காரை வந்து வாங்கியிருக்காரு. அந்த காரோட வேலை எல்லாம் ரொம்ப எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1.5 கோடி ரூபா தான். 1.5 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு புது மெர்சிடஸ் பென்ஸ அண்ணன் வந்து இறக்கியிருக்காரு. பாருங்க இந்த திரள் நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எங்க போகுது அப்படின்றது நமக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. சோ இந்த இடைத்தேர்தல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து NTKவை சுத்தி நடக்க போகுது, ஏன் இந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு, சோ இது எதனால, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடைத்தேர்தல் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் த இன்சிடென்ட்டுக்கு நம்ம வந்து போயிடுவோம். சீமான் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இப்ப இந்த திராவிடத்தை வந்து எதிர்க்கிறாரோ அந்த மாதிரி இல்லாம, நானும் ஒரு திராவிடம் தான், நான் வந்து பெரியார் பேரன் தான், இந்த திராவிடத்தோட ஒரு அங்கம் தான் நானும் சொல்லிட்டு பல மேடைகள்ல பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு. அதை நீங்க வீடியோக்களுமே வந்து பார்த்திருப்பீங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு யூட்டன், இந்த திராவிட அரசியலை எதிர்த்து தான் நான் வந்து வந்திருக்கேன், இவங்களை ஒழிக்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட வேலை, இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது எதற்காகனா அது நமக்கே தெரியும். இந்த ஈழத்துல நடந்த அந்த போர்ல காங்கிரஸ் கட்சி கூட DMK சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாங்க தமிழீழத்துக்கு, அதனாலதான் நான் வந்து இந்த பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாவும் இரு, நீ எந்த நாட்டின் அதிபனாவும் இரு, என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும்டா என்ற வரலாறு எனக்கு இருக்கு. பேச்சுன்னா பேச்சு, அந்த மாதிரி ஒரு பேச்சு இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரியிலே அந்த மாதிரி ஒரு தமிழ்லயோ இல்ல ஒரு தெளிவாவோ பேசக்கூடிய ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நமக்கு பிடிக்குது பிடிக்கல அந்த வெறுப்புகள்லாம் தூக்கி வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு சிறந்த மேடை பேச்சாளர் தான் இந்த சீமான். அந்த மாதிரி தொடர்ந்து எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தார். DMKவையும் ADMKவும் எதிர்த்து பேசியிருந்தாலும் குறிப்பா அதுல DMKவை ரொம்ப கடுமையா தாக்கி பேசியிருந்தாரு. இதனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்பவே வந்து ஒரு நிலை இருந்தது, இங்க 2 கட்சிகள் தானே இருக்கு, ADMKவும் DMKவும் மாத்தி மாத்தி வராங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே, இவருக்கு கொஞ்சம் நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மக்கள் நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரிதான் இவருடைய ஓட் ஷேருமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சும்மா ஃபயரான ஸ்பீச். ஒரு நாள் இந்த நிலை என் கையில சிக்கிச்சுன்னா நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில ஏறி சவால் உடைய அளவுக்கு வந்து இவருடைய ஸ்பீச் இருந்தது. அப்ப இருந்த இளைஞர்கள் எல்லாருமே ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்து ஏறிக்கிட்டே போச்சு. இதனாலதான் இவரு 32 லட்சம் வரைக்கும் ஓட்டு வாங்கக்கூடிய அந்த நிலை வந்து வந்தது. சோ இப்படியா போகுது. என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ஆனா இங்க திராவிட கட்சிகள் இருக்கக்குள்ளார இவர் எப்படி ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரோ அதே மாதிரி தானே மத்தவங்க எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரிதான் ஒருத்தவங்களும் கட்சி ஆரம்பிக்க நினைச்சாங்க. அதுல ஒரு குறிப்பான ஆள் யாருன்னா, ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா ரஜினிகாந்த். இவர் வந்து கோவிடுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலை இருந்தது. அதற்குண்டான பேச்சுகள் எல்லாம் போயிருந்தது. பயங்கரமா மண்டபத்துல இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, ரஜினி ரசிகர்களை கூப்பிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கட்சி வந்து ஆரம்பிக்கிறேன், அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறேன்,
இன்னைக்கு அறிவிக்க போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள்லாம் ரஜினி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அத இவர் பயங்கரமா எதிர்த்திருந்தாரு. சீமான் அவர்கள் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. அந்த ஸ்பீச் வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ். இங்க வெற்றிடம் இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்களே ரஜினி, சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு, அங்க போயிட்டு படுத்துக்க முடியுமா? நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க யார் அரசியல் கட்சி புதுசா கட்சி யார் ஆரம்பிக்க வந்தாலுமே அவங்கள தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வந்திருந்தாரு. அப்புறம் நடந்ததுதான் நமக்கு தெரியும். ரஜினிகாந்த் வந்து கொரோனா வந்துடுச்சு, நான் உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையை சாத்திட்டு ஓடிட்டார். சோ இப்படியா போயிருந்தது. இதற்குண்டான கிரெடிட்ஸுமே இவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. நான் தான் ரஜினியை ஓட விட்டேன், பாத்தீங்களா, என்னாலதான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கல அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, சரத்குமார் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் கமல்ஹாசன், இவங்க மாதிரி ஆட்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையுமே வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தாரு. இங்க யாரு கட்சி ஆரம்பிச்சாலுமே அவங்களுக்கு எதிராக நான் இருப்பேன் அப்படின்ற அந்த நிலையை எடுத்திருந்தாரு. அதுலதான் மறுபடியும் வந்து ஒரு யூட்டர்ன் வருது. அப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான பேச்சுகள்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நியூஸ் வந்து லீக் ஆயிட்டு இருந்தது. இதனால முக்கியமான தலைவர் கூட்டு அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிட்டு இருந்தது. அப்ப இவர்கிட்ட கேக்குறாங்க, விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் வரட்டுமே, அதற்கு நான் விஜய் வந்து என்னுடைய தம்பி, அவரு இந்த இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு, அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. அவர் வந்தா நாங்க வந்து வரவேற்போம், ஏன்னா இங்க அவ்வளவு பிரச்சனை வந்து கொட்டி கிடக்கு, நான் ஒருத்தனே இங்க போராட முடியாது, அவரை மாதிரி ஆட்கள் வர்றது என்கரேஜபிள் தான் அப்படின்னு சொல்ல உடனே இங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னடா இது, யாரு வந்தாலும் அரசியலை எதிர்க்கக்கூடிய நம்மளுடைய சீமான் வந்து விஜய் வராருன்னே அவரை வரவேற்கிறாரு. இவர் எந்த அளவுக்கு எல்லாம் போயிருந்தாருன்னா, நானும் விஜயும் வந்தோன்னா தம்பி வந்து என்னோட தான் சேருவாரு, நாங்க 2 பேரும் ஒரு சேர்ந்து ஆட்சி அமைக்க போறோம் அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு. யாரோ வர்றாங்க, வரட்டுமே, அவரு விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, விஜய் என்னுடைய தம்பி, அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். அதே மாதிரி காலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கடக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்களும் அவருடைய பார்ட்டியை லான்ச் பண்றதுக்கு உண்டான அந்த வேலைகளை அப்போ வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஜஸ்ட் வந்து கொடிய அனௌன்ஸ் பண்றாரு, வெப்சைட் அனௌன்ஸ் பண்றாரு, மெம்பர்ஷிப் கார்டு அந்த ஒரு மாதிரியான விஷயங்களை அனௌன்ஸ் பண்றாரு. பார்ட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாரு. பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணியாச்சு இல்லையா, என்ன கொள்கை, யாரெல்லாம் உங்களுக்கு கொள்கை தலைவர்கள் அப்படின்றத அறிவிக்கணும். அதற்குண்டான வேலைகள்லாம் போய்கிட்டு இருந்தது. அப்பதான் அந்த விக்கிரவாண்டி மாநாடு, மதுரையில நடந்த அந்த மாநாடு, இந்த மாநாடுகள்லாம் நடந்தது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு 5 தலைவர்களை அறிவிச்சிருந்தாரு. அதுல முக்கியமா பெரியார் அவர்களை கொள்கை தலைவரா, ஒன் ஆஃப் த கொள்கை தலைவரா அறிவிச்சிருந்தாரு. அப்பதான் இந்த பிரச்சனை வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவர் அந்த மேடையில சொல்றாரு, தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய 2 கண்கள், இதை வந்து நான் எப்பயுமே சரிசமமா தான் பார்ப்பேன், என்னுடைய ஐடியாலஜி வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும். கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட 2 கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும் அப்படின்ட்டு அவருடைய ஐடியாலஜியை கிளியரா வந்து சொல்லியிருந்தாரு. உடனே அப்பதான் சீமான் வந்து ஒரு மேடையில பேசியிருப்பாரு. ரொம்ப ஃபேமஸான பேச்சு அது. தம்பி, ஒன்னு ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவேன். ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு, நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க. இதை எதுக்காக சொல்றாருன்னா, தமிழ் தேசியமும் எங்க திராவிடமும் ஒன்னா, இது கொள்கை இல்ல தம்பி, கூமுட்டை, இதை தூக்கிட்டா இங்க வர
இதெல்லாம் நாங்க விட மாட்டோம், நான் வந்து பயங்கரமா இதை வந்து எதிர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின கொஞ்ச நாள்ல ஒரு மேடை போட்டு அதை பேசியிருப்பாரு. இவர் விஜய் அரசியலுக்கு வர்றத எப்படி வரவேற்றிருந்தாலோ அப்ப விஜய் ரசிகர்கள்லாம் இவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, ஒரு புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வராரு அப்படின்னு அவரை எப்படி என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு அவரை பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஜய்க்கு பயங்கரமான எலிவேஷன் போய்கிட்டு இருக்கு. அவருக்கு உண்டான அந்த பேஸுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் நடந்து 2024 அப்பதான் வந்து பார்ட்டி வந்து லான்ச் பண்றாங்க. அதற்கு உண்டான மாநாடுகள்லாம் அப்பப்ப நடக்குது. டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் இங்க போட்டியே, மத்த யாருக்குமே இங்க போட்டி கிடையாது அப்படின்னு சொன்னதுமே சீமான் அவர்களுக்கு வந்து உறுத்தி இருக்கு போல. ஏன்னா இவர் தான் ஒரு 3வது கட்சி, நான் தான் 3வது ஹையஸ்ட் ஓட் பேங்க் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. அது உண்மை இல்லைன்னு வைங்களேன், இருந்தாலும் இவரா நினைச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாரு. சோ என்னடா நம்மள மென்ஷன் பண்ணவே இல்லையே, இந்த அளவுக்கு நம்ம மேடையை போட்டு கத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா நம்மள ஒரு ஆளா கூட மதிக்கலையே அப்படின்ற காண்டு அது ஒரு பக்கம். ஆனா விஜயுடைய ரசிகர்கள் ரொம்ப கிளியரா இருந்தாங்க. அந்த விர்ச்சுவல் ஆடியன்ஸ் அப்படின்றவங்களாம் அப்பதான் வந்து கிரியேட் ஆனாங்க. தொடர்ந்து டிஎம்கேவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, ரஜினி அவர்களையுமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த கழுகு காக்கா கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் அவர்கள் இதுதான் ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேட்டா தான் இங்க வந்தாரு. இந்த பொறாம பிடிச்ச ரஜினியை பத்தி தான் நமக்கு தெரியுமே, தானும் வந்து கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், மத்தவன் ஆரம்பிச்சாலும் வயிறு எறிவேன் அப்படின்ற சில வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் போல. அதனால டிஎம்கேவையும் சரி ரஜினியும் சரி போட்டு பொழந்துகிட்டு இருந்தாங்க நம்ம ஆளுங்க. இவரை வந்து கண்டுக்கவே கிடையாது. ஆனா இவர் எப்ப அந்த மாதிரி சொன்னாரோ, தம்பி இந்த பஞ்சு சினிமால வர பஞ்சு டைலாக் இல்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். சினிமாவில் பஞ்சு டைலாக் இல்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது நெஞ்சு டைலாக் அப்படின்னு தொடர்ந்து விஜய் அவர்கள் என்னென்ன மாதிரியான காரியங்கள்லாம் பண்றாங்களோ அதை எதிர்த்து வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு. இங்க இருக்கிற விஜய் சப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்கு. என்னடா இவர் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தவரு இப்ப இந்த அளவுக்கு விஜய் வந்து எதிர்க்கிறாரு, இவரை போட்டு அடிப்போண்டா அப்படின்னுட்டு இவர் முன் நாட்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாரோ அதெல்லாம் தோண்டி எடுத்து போட்டு பொழக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஜயலட்சுமி மேட்ரு, இந்த திரள் நிதி மேட்ரு, இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசுவாரு, நாளைக்கு ஒரு விஷயம் பேசுவாரு. போன மாசம் ஒரு கொள்கையை சொல்லியிருப்பாரு, இந்த மாசம் அதற்கு நேர் எதிராக பேசுவாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொழக ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கேவே சைட்லைன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு என்டிகே போட்டு பொழக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க என்டிகே ஐடி செல்லுமே அவங்க ஒரு பக்கம் விஜய் போட்டு பொழகுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அதாவது இங்க ஆட்சியில இருக்கக்கூடியது யாரு, அதாவது போன ஆட்சியில டிஎம்கே இருந்தாங்க, அவங்க பண்ணக்கூடிய அந்த ஊழல், அவங்க ஆட்சியில நடந்த அந்த குற்றங்கள், அதற்கு எதிராக தானே பேசணும். ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷம் கிட்டதான் ஆகுது. ஆனா அவருக்கு எதிராக ஏன் இவர் வந்து பேசணும்? ஆட்சியில இது வரைக்கும் இருந்ததே கிடையாது, இது வரைக்கும் எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணாத ஒரு கட்சி, அந்த கட்சியை குறிச்சு ஏன் இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து மோசமா பேசணும், ஒரு தனி மனித தாக்குதலை ஏன் பண்ணோம் அப்படின்றத எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து டிஎம்கே கொடுத்த அஜெண்டா. டிஎம்கே கிட்ட இருந்து பெறப்பட்ட தொகை 200 அப்படின்ற மாதிரி இவர் ஒரு லம்பான அமௌண்ட்டை வந்து வாங்கியிருக்காரு. அதனாலதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவர்களை விமர்சிச்சு வராரு. இதற்கு உண்டான விஷயத்தையும் அவர் பண்ணியிருந்தாரு. இங்க பயங்கரமான இந்த எலெக்ஷன் ரேலி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படின்ற டிஎம்கே அவங்க சார்பில் எடுத்த அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் தனுஷ் எடுத்த இட்லி கடை அந்த படத்துக்கு அதுமே டிஎம்கே தான் எடுத்திருந்தாங்க, அவங்க ஆட்கள் தான் எடுத்துட்டு இருந்தாங்க, அதற்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறாரு. இவங்களுடைய நெருக்கம், இந்த என்டிகே டிஎம்கேவோட நெருக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போச்சு. இந்த சாட்டை துறைமுகன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வீடியோ வெளியிடுறானா, அதுல ஒரு 2 வீடியோ தான் டிஎம்கே குறிச்சு, அது கூட சென்டர்ல எங்கேயாவது கொஞ்சம் அந்த மாதிரி விமர்சிச்சு பேசியிருந்தாப்படி. ஆனா முழுக்க விஜய்க்கு எதிரான தாக்குதலே இருந்தது. ஏற்கனவே சீமானுடைய நிலைமை வந்து அங்க மோசமா போயிட்டு இருந்தது. அந்த கட்சியில இருந்தவங்க எல்லாம் கொத்து கொத்தா வந்து பிற கட்சிகள் எல்லாம் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே இங்க டிவிகே பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆள் ஒரு டுபா ஊரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து நம்ம வேலை பொழப்ப பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் அவர்கள் நடத்தின அந்த மாநாட்டிலே வந்து பேசியிருந்தாங்க. அதுல நிறைய பேர் சொன்ன விஷயம்னா, நாங்க வந்து என்டிகேல இருந்தோம், அவருக்கெல்லாம் சீமானுக்கெல்லாம் போன தடவை வந்து ஓட்டு போட்டிருந்தோம், 50 ஓட்டு போட்டோம், 20 ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. சோ இது ஒரு காண்டு இருக்காதா?
ஏன்னா மொத்த ஆட்கள் எல்லாத்தையுமே அவர் பக்கம் கூட்டிட்டு போயிட்டாரு. இங்க இருக்க முக்கியமான ஆட்கள்லாம் அவங்க எல்லாம் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேல போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அந்த கூடாரமே கிட்டத்தட்ட காலியாகக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து வந்துருச்சு. தளபதி 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 இதுல ஒரு கூத்து என்னன்னா, இவர் மட்டும் விஜய் குறிச்சு பயங்கரமா விமர்சிச்சுட்டு பேசியிருப்பாரு. ஆனா விஜய் அவர்கள் அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல சீமான குறியிடக்கூடிய அந்த விஷயங்களை பத்தியோ பேசிருக்கவே மாட்டாங்க. அவர் சிம்பிளா அந்த கேம்பெயின்ல போயிட்டு ஒரு இதை வந்து செட் பண்ணாரு. இங்க போட்டி ரெண்டே பேருக்கு தான், ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இதுதான் அவர் எல்லா எலெக்ஷன் ரேலியிலுமே சொல்லிட்டு இருந்தாரு. இங்க வந்து கிளியரான ஒரு ஃபீல்டிங் செட்டை வந்து வச்சுட்டாரு. இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சி டிஎம்கே, அதற்கு எதிராக தான் நம்ம வந்து செயல்படணும், அப்பதான் அங்க மக்கள் வந்து நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்ட்டு பிற கட்சிகளை வந்து அறவே தவிர்த்து இருந்தாரு. அதுல ஒண்ணு சொல்லியிருந்தாரு பாருங்களேன், ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல, நீங்க சொல்றீங்களே, நீங்க வந்து எங்களை பேசுறீங்களே அப்படின்றதுக்காகலாம் உங்களெல்லாம் வந்து வாண்டடா நீங்க வந்து வண்டியில ஏறுவீங்க, அதனாலலாம் உங்களை வந்து ஏத்திக்க முடியாது பாஸ், உங்களை விமர்சிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல நீங்க கிடையாது, அதனால தயவுசெய்து வேலை இருந்தா போய் பாருங்க பாஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். அது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீமான் அண்ணனை தான். ஏன்னா பிற கட்சிகள் அவங்களுடைய கேம்பெயின்ஸ்ல நீங்க போயிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், பிஜேபி, மற்ற கட்சிகள் எல்லாத்துலயுமே விஜய் அவர்களை வந்து ஸ்மார்ட்டா தவிர்த்துருப்பாங்க. எங்க அவருக்கு ஒரு எலிவேஷன் கிடைச்சிருமோ அவரை வந்து நம்ம ஒரு போட்டியாவே கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் வந்து இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க, அவருக்கு என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவருடைய பேரே வந்து எடுக்கல. ஆனா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ண ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். அப்பவே போட்டு பொழக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு ரீசன்னாலே. வரட்டும் பாத்துக்கலாம், டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it and டிவிகே will conquer it. The rest is history அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷன் வந்தது, அதுல என்டிகே எப்படி தனியா நின்னதோ அதே மாதிரி டிவிகேவும் அந்த பக்கம் வந்து தனியா நிக்கிறாங்க. 233 தொகுதியில 108 தொகுதியில டிவிகே ஜெயிக்குது. அதுவே இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 233 தொகுதியிலுமே தோக்கறத விடுங்க, டெபாசிட் கூட வாங்கல என்டிகே கட்சி. இவங்க ஓட் ஷேர் போன எலெக்ஷன்ல 8% இருந்தது, இந்த எலெக்ஷன்ல 4% கீழே வந்து குறைஞ்சது. அண்ணன் நாங்க பெட்ரோல் பங்குக்கு போறோம், கொஞ்சம் ஜீரோ பாருங்களேன் அப்படின்ற மாதிரி வச்சு கலாய்ச்சி விட்டுட்டாங்க. டிஎம்கே கூட அந்த அளவுக்கு தோத்த பிறகு கலாய்க்கல. இவர் பண்ண இந்த மாதிரியான வேலைகளுக்கு, இந்த மட்டமான வேலைகளுக்கு இவரை வச்சு செஞ்சுட்டாங்க. பின்ன நீங்க யோசிச்சு பாருங்களேன், அங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே விட்டுட்டு டிவிகே மேல வந்து இவர் வந்து பாஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய அஜெண்டா தான் என்ன, இவருடைய உண்மையான கொள்கை தான் என்ன? இவ்வளவு நாள் இது இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்தாரு, இப்ப திடீர்னு ஒரு ஷிஃப்ட் ஓவர் பண்றாரு. ஒரு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற கிழிச்சு குப்பையில தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகன். இது எதனால அப்படின்னு மக்கள் கொஞ்சம் கூடமா யோசிக்க மாட்டாங்க, யோசிச்சு ஓட்டு கூடமா போட மாட்டாங்க. அந்த மாதிரிதான் ஓட்டு போட்டு விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த என்டிகே கட்சியை ஒரு இர்ரெலவென்டான கட்சியை மறுபடியும் ஒரு தடவை தமிழ்நாட்டில் ஆகியிருக்காங்க. ஏற்கனவே அந்த கட்சி அப்படிதான் இருந்தது, இருந்தாலும் ஒரு அகல பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாங்க. சரி, இப்ப இந்த இடைத்தேர்தலுக்கு வருவோம். இந்த மாதிரி ஏடிஎம்கே கட்சியில இருந்து சில எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் 2 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாரு, ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணோம். சோ சில தொகுதிகள் வந்து இங்க பிளாங்கா இருக்கு, அதற்குண்டான இடைத்தேர்தலை கண்டிப்பா நடத்தியே ஆகணும். அதற்குண்டான வேலைகளை எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல யார் வந்து டிவிகே சார்பில் இருந்து நிக்க போறா, எதிர்கட்சி சார்பில் இருந்து யார் நிக்க போறாங்க? இந்த கூட்டணி வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆகிருக்குது. ஏன்னா இங்க டிவிகே பக்கம் விசிகே, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாருமே இங்க வந்துட்டாங்க. அங்க ஏடிஎம்கே கட்சி சுக்குநூறா உடைஞ்சது.
இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல அங்க வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே கட்சியை விட்டு விலகிறோம், நாங்க வந்து டிவிகே பக்கம் சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்குண்டான 2 எம்எல்ஏக்கள்லாம் நாங்க மதிமுக இருந்து விலகிறோம், டிஎம்கேல போய் சேர்றோம் அப்படின்ட்டு இங்க ஒரே குழப்பங்களா போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துலதான் இந்த ஒரு நியூஸ் வந்து வருது. அதாவது காலியா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியான அம்பாசமுத்திரத்துல சீமான் வந்து நிக்க போறாரு. அது ஆச்சரியம் கிடையாது, இவர் தான் எப்ப பார்த்தாலும் நிப்பாரு, எந்த எலெக்ஷன் வச்சாலும். எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். கஜினி முகமது மாதிரி போர் விட்டுக்கிட்டே இருப்பாரு, அதுதான் நமக்கு தெரியுமே, அது ஆச்சரியம் கிடையாது. இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு காமன் கேண்டிடேட்டா வந்து நிக்க வைக்க போறாங்க. மற்ற கேண்டிடேட்ஸ் அவங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து விலக்கிட்டு ஒரு பர்டிகுலர் தொகுதியில அவரை மட்டுமே நிக்க வச்சு டிவிக்கு எதிரான அந்த நிலையை வந்து எடுக்க போறாங்க. முதலமைச்சர் விஜய அந்த தொகுதியில எப்படியாவது தோக்கடிக்கணும் அவருடைய கேண்டிடேட்டை அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள்ல இறங்கியிருக்காங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நெருப்பு இல்லாம புகையாது, அந்த அதற்குண்டான சூழ்நிலைகள் தான் தொடர்ந்து இங்க நடந்துகிட்டே இருக்கு. அங்க சீமான் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில எம்.கே. ஸ்டாலினை போயிட்டு சந்திச்சு சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் யாருமே இந்த இடைத்தேர்தலை பத்தி அந்த அளவுக்கு பேசவே கிடையாது. இங்க எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து பண்ணுவாங்களா? இந்த சீமான ஒரு காமன் கேண்டிடேட்டா வந்து நிறுத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டாவும் இருக்கு. அதாவது சீமான நாங்க பொது கேண்டிடேட்டா அறிவிக்கிறோம்னு இவங்க ஸ்ட்ரெயிட்டா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இப்படி சொன்னாங்கன்னா இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு களவாணி தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும். ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அது ஓப்பனா டிக்ளேர் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து டம்மி கேண்டிடேட்ஸை வந்து போடுவாங்க. சீமான வந்து அம்பாசமுத்திரத்துல நிறுத்துறாங்கன்னா அங்க வந்து வேலைகள் வந்து பார்க்கவே மாட்டாங்க. அங்க மக்களுக்கு கிட்ட போயிட்டு சீக்கிரட்டா சொல்லிடுவாங்க, சீமானுக்கு வந்து ஓட்டு போடுங்க, நாங்க மத்த விஷயத்த எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். காசு மாதிரி கொடுக்குற விஷயங்கள், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த ஓட்டை வந்து பிரிக்க முடியும். காசு கொடுத்து கொஞ்சம் ஓட்டுகளை வாங்குவாங்க. டம்மி கேண்டிடேட்டை போட்டு அங்க வந்து யார் அந்த சம்பந்தமே இல்லாம இந்த கேஸ்ட பார்த்து தான் வந்து இந்த சீட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அந்த மதம் கேஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க, அது எல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம இங்க என்னதான் அது வந்து மறுத்தாலுமே அந்த விஷயங்கள்லாம் இருக்கதான் செய்யும். அங்க அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை வந்து நிக்க வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாவை அங்க போட்டு சீமான ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த காமெடியை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு காலத்துல டிஎம்கே ஏடிஎம்கே ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய சீமான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா டம்மி கேண்டிடேட்ஸை வந்து போட்டிருப்பாரு. திடீர்னு கேண்டிடேட்ஸ் எல்லாம் மாத்துவாரு. இங்க இருக்கிறவங்களை அங்க தூக்கி போடுவாரு, அங்க இருக்கிறவங்களை இங்க தூக்கி போடுவாரு. மெட்ராஸ்ல இருப்பான், அவனை கூட்டிட்டு போயிட்டு தூத்துக்குடியில வந்து நிக்க வைப்பாரு. ஏன்னு கேட்டா அவனை கட்சியை விட்டு தூக்கிடுவாரு. அந்த மாதிரி டம்மி கேண்டிடேட்ஸை போட்டு பின்னாடி வேலைகள்ல ஒரு கலெக்ஷனை பண்ணக்கூடிய ஆள் தான் நம்மளுடைய சீமான் அவர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப இவரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக டம்மி கேண்டிடேட்ஸை டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் போடக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்து போயிருக்காரு. சீமானனுடைய வளர்ச்சி வந்து உண்மையாலுமே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான். இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. யூஎன்ஓ ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே அப்சைட் டவுனா எங்க ரிவர்ஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரிதான் சீமான் அவர்கள் வந்து அந்த அம்பாசமுத்திரத்துல ஒரு இவங்களுடைய காமன் கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்து இருக்கு. இவங்க எந்த தைரியத்துல இந்த மாதிரி ஒரு டெபாசிட்டே வாங்காத ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு காமன் கேண்டிடேட்டா நிக்க வைக்க போறாங்கன்னு தெரியல. இது உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. இதற்குண்டான சூழ்நிலை வந்து இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை கேட்டாதான் அடுத்த ரீஎலெக்ஷன் வர வரைக்கும் எல்லாரும் வந்து ஊழ்ந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு காமெடியான காரணத்தை வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சீமான் வந்து ஜெயிச்சிருவாராம், இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு போயிட்டு முதலமைச்சர் விஜய்க்கு எதிராகவும் அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் எம்எல்ஏக்கு எதிராகவும் கேள்வி கணைகளை வந்து எடுத்து விடுவாராம். அப்படியே ஃபயர் தெரிக்குமா சட்டமன்றமே, எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்களாம். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிவிக்கேவும் பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடுவாங்களாம். அந்த அளவுக்கு சம்பவங்களை பண்ணுவாங்களாம். அந்த மாதிரியான கனவுல வரக்கூடிய அந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன், ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, ஏன் வந்து இந்த மாதிரியான என்டிகே கட்சி இந்த அகல பாதாளத்துல இருக்கு, ஏன் இவனுங்கெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம், ஒரு சிறந்த காமெடி இதுதான்.
என்னத்தையாவது உளறிக்கிட்டு இந்த மாதிரியான காமெடிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஒரு தனி உலகத்துல இவனுங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ நம்மளாலாம் முடியாதுடா இந்த மாதிரி வாழ அப்படின்னு நமக்கே ஒரு எண்ணம் வந்துடும். அப்படி மாதிரி போதை பொருளை யூஸ் பண்ணாம அந்த போதையில வாழக்கூடிய ஒரு கூட்டம் தான் இந்த என்டிகே கூட்டம். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி காமெடி பண்ணக்கூடிய இந்த ஆட்கள்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இங்க விஜய் அவர்கள் வந்து ஜெயிப்பாரா இல்லையா, அவர் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த தொகுதிகளை வெற்று முதலமைச்சரா ஆவாரா இல்லையா, சரி நம்ம பழைய கட்சிக்கே போட்டுக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கே போடுவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நிறைய பேர் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் போட்டிருக்காங்க. இப்ப கிளியரான ஒரு மெஜாரிட்டியா விஜய் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க. அவர் இப்ப முதலமைச்சரா ஆயிட்டாரு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியன் பார்ட்டியா இங்க அவர் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா மொத்த ஓட்டையும் கொண்டு போயிட்டு டிவிகேல வந்து போட்டுடுவாங்க. அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க வருகின்ற இடைத்தேர்தல. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, எல்லா தொகுதியிலுமே டிவிகே வந்து ஜெயிக்கும். அதெல்லாம் விடுங்க, அண்ணன் பாத்தீங்களா உஷாரு, இப்பவே கலெக்ஷன் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல. அங்க ஒரு புது கார் வந்து இறங்கிருக்கு. ஹபீபியா ஒரு படம் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு பார்க்க போறாரு. அப்ப ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு புத்தம் புதிய மெர்சிடஸ் பென்ஸ். அதனுடைய விலையை கேட்டீங்கன்னா நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு 1.5 கோடி ரூபா தான். பாருங்க, இவர்களுடைய தம்பி வந்து அங்க கல்ஃப் கண்ட்ரிலையும் யூரோப்லயும் அகதிகளா போயிட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பணத்தை அங்க திரள் நிதியா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காசெல்லாம் எப்படி கரியாகுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த மாதிரி இவருடைய உண்மையான அஜெண்டா என்ன, இவர் ஏன் வந்து இங்க முதலமைச்சர் விஜய் வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே வந்து கிளியர் கட்டா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இவருடைய முகத்திரை வந்து ஏற்கனவே கிழிஞ்சிடுச்சு. இன்னமும் என்ன பைத்தியக்காரனா நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இன்னமும் இவரை நம்பி ஒரு கூட்டம் வந்து இன்னும் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கடா, நாங்க வந்து இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசலாம் பிரயோஜனம் கிடையாது. அதை கொஞ்சம் விட்டு தள்ளுங்க. இந்த இடைத்தேர்தல் வருகின்ற இந்த சமயத்துல நிறைய பேர் வந்து டிவிகே பக்கம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. அங்க ஒரு பக்கம் வைகோ அவர்கள் வந்து ஒரு பேட்டியில மொத்தமா டிஎம்கேவை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அவங்க எப்படி இவரை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாங்களோ, அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் இவங்களை வச்சிருந்திருக்காங்க. சோ நாங்க வந்து இனிமேட்டு டிஎம்கே கூட்டணியில நீடிக்க மாட்டோம், டிவிகே பக்கம் வரும் அப்படின்ட்டு இன்னைக்கு கிளியர் கட்டா சொல்லியிருக்காங்க. இந்த மூழ்குகின்ற கப்பலான ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஒரு துறைமுகம் ஒண்ணு இருக்கு, டிஎம்கே வச்சிருந்த அந்த துறைமுகம், அதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய அந்த சுனாமில மூழ்க போகுது அப்படின்றத வருகின்ற அந்த இடைத்தேர்தலில் நம்ம பார்க்க போறோம். சோ பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த இடைத்தேர்தலுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இன்னும் என்ன மாதிரியான சூடு பிடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல பல்வேறு வகையான அரசியல் வீடியோக்கள்லாம் வர காத்திருக்கு. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.